அழகே அழகு சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம தேவி இருந்துட்டு எல்லாரு கூடயும் ரொம்பவே சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒட்டுக்கா சேர்ந்து உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ண தெரியாது, ஆனால் நீங்கள் குக் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, பேசவும் செய்கிறீங்க, விளையாட செய்கிறீங்க, நாங்கள் என்னெல்லாம் பண்ண சொல்கிறோமோ அது எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்கள் அம்மா பாருங்க நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு என் அண்ணிக்கிட்ட வேலை மட்டும்தான் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தங்கராஜால நம்ம கோமதியோட சாப்பாடை சாப்பிட்டு பாராட்டி தள்ளிட்டு இருக்காரு. நான் இப்படி ஒரு சாப்பாடே சாப்பிட்டதில்லை, கைக்கு ஏதோ தங்க வலையில் போடுறதா சொல்லுவாங்கள்ல, அப்படி கூட போட்டாலும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் சும்மா இப்படி பேருக்காக சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுது, எல்லாருமே ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சுரேஷும் நம்ம பாக்கியராஜும் வெளியே உட்காந்து அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கரண்ட்டு இப்போ தான் வருமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா நம்ம தங்கராஜ் வந்துடுறாரு. என்ன உள்ளெல்லாம் சத்தம் இருக்குது, எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டில் இப்படி பொம்பளைங்களாம் சிரிச்சிட்டு இருந்தா பார்க்குறவங்கள என்ன நினைப்பாங்க, குடும்பத்தில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்குவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பாக்கியராஜ் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா ஆம்பளைங்களால தான் எல்லா முடியும் நினச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் பொம்பளைங்களுக்கு தெரியாது என்ன இருக்க போது, பொம்பளைங்களுக்கு தெரிஞ்சதில் பாதி கூட ஆம்பளைங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி மதி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை தங்கராஜ் கேட்ட உடனே சுரேஷை விட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் எந்தெந்த ஸ்டார்ஸு எத்தனை ஸ்டார்ஸு யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஸ்டார்ஸ்க்கு மெத்தட் எல்லாம் சொல்கிறாங்க. அது எல்லாமே நம்ம மதிக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே இப்போவாவது தெரிஞ்சுக்கோ, ஆம்பளைங்களுக்கு எல்லாம் தெரியும், பொம்பளைங்களுக்கு வீட்டில் வேலை செய்கிறத மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம தங்கராஜ் சொல்லிட்டு தேவி அங்கேருந்து கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.